நாகை மாவட்டத்தில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மணிகளும் அதிக அளவில் தேக்கமடைந்து உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் நெல் மணிகளுடன் பரிதவித்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் 35,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே குறுவை சாகுபடியானது மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை வரலாறு காணாத அளவுக்கு 3 முறைக்கு மேல் முழு கொள்ளளவை எட்டியதால் இந்த ஆண்டு அதிக அளவிலான குறுவை சாகுபடியானது விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 80,000 1 லட்சம் ஏக்கர் வரைக்கும் குறுவை சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறுவை அறுவடை பணிகள் தொடங்கி முழுவீச்சு நடைபெற்று வருகிற இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழை விவசாயிகளுக்கு பேரிடியாக வந்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்கள் எவ்வாறு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 124 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை 56,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விவசாயிகளோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று விவசாயிகளிடம் கேட்டு தெரிவிக்கலாம். இப்போ நாங்கள் விவசாய சம்மந்தமாக குறை தீர்க்கும் நாளெல்லாம் போய் 16 லட்சம் மொத்தத்தில் தமிழ்நாடு பூரா 16 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி செய்கிறதா சொல்லிவிட்டு இந்த ஆண்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் எஸ்ஆர்எம் கலெக்டர் லெவலில் நாங்கள் பேசிட்டோம். அதுக்கான போர்க்கால அடிப்படையில் எல்லாம் நெல்லிப்பிடிங்கன்னு. இப்போ நாங்கள் இருக்கிறது நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுக்கா கீழீர் ஒன்றிய கடைமுடை விவசாயிகள். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இங்கே குருவை ஃபுல்லாக குருவை தான் சார் போட முடியும். விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை மூவ்மெண்ட் பண்ணி குடோனில் கொண்டு வைக்கிறதுக்கு அங்கே ஒரு லேபர் பிரச்சனை இருக்குது. அதை போர்க்கால அடிப்படையில் அவங்க சீர்மணும். அதாவது தற்காலிகமான அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களை ஓரளவு பணம் கொடுத்து அவங்கள அங்கே மூவ்மெண்ட் பண்ணோம். லாரி உடனே பார்ட்டினில் இப்போ அடிக்கிட்டா இப்போ ஒரு 10 பேர் 15 பேருக்கு தான் இங்கே அடுக்க முடியும். பாக்கி எங்கே வச்சு போட முடியும்? அது சில சென்டரில் பள்ளமும் இருக்கும். இது மேடாக இருக்குது, இதில் உரல் இருக்குது. அதனால் விவசாயிகள் சொல்லன்னா துயரத்துக்கு இருக்காங்க. விவசாயிகளோட பிரச்சனை தலைவிரிச்சாடுது. இப்போ பருவமழை தொடர்ந்து இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டம். ஈரப்பம் அதிகமாகிடும், காய வைக்க முடியாது. அதனால் அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் இந்த மூமெண்ட்டு அதாவது நெல் சென்ட்ரலேருந்து குடோனுக்கு போகிற அந்த மூமெண்ட்டு அவங்க கரெக்டாக செஞ்சு லாரி அனுப்பி செஞ்சுட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நிர்வாகம் உடனடியாக தலையிடணும். இந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 80,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு ஆண்டு 35,000 40,000 ஏக்கர் தான் மேற்கொள்ளப்படும். இந்த ஆண்டு அதிகப்படியாக 80,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவிலான நெல்கள் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழலானது நிலை உள்ளது. எனவே கோயமுத்தூர் போன்ற நகரப்பகுதிகளுக்கு ட்ரெயின் மூலம் எடுத்து செல்லக்கூடிய பணியை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளோட பிரதான கோரிக்கையாக உள்ளது. தமிழக அரசு இதற்கு செவிசாய்த்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு கடைமடை மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதே விவசாயிகளோட பிரதான கோரிக்கையாக உள்ளது.